பிரியமானவர்களே, அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்று ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். வேதத்துல லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியிலே அவதரித்தார். காரணம் என்ன தெரியுமாங்க? உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் பிறந்தார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவன் இந்த பூமியில வந்து மனிதனாய் அவர் பிறந்தார். அவர்கிட்ட பாவம் என்பதே இல்லை. எனவே பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை, பாவத்தில் சிக்கி அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் வேதனையோடு இருக்கிறாங்க பாருங்க, அந்த மனிதர்களுக்காகவே கர்த்தர் இரட்சகராய் இந்த பூமியில பிறந்தார். வியாதியில வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்கிற மனிதர்களுக்காக அந்த வியாதியில இருந்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்து, அவர்களுக்கு சுகம் கொடுத்து, அவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து, அவர்கள் சமாதானமாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே இந்த பூமியில அவர் மனிதனாய் அவதரித்தார். பிசாசின் பிடியில சிக்கி வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு காணப்படுகிற குடும்பங்களுக்கு அந்த பிசாசின் பிடியில இருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே அவர் இந்த பூமியிலே அவதரித்தார். பொல்லாத அந்த பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க இந்த பூமியிலே அவர் பிறந்தார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட இந்த பாவத்தில் சிக்கி அந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியாதபடி நீங்க காணப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பல நாட்களாய் வியாதிப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு நீங்க இருக்கீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார். ஒருவேளை பிசாசின் பிடியில சிக்கி நீங்க உழண்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவரை மனப்பூர்வமா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார். அதற்காகவே இன்று அந்த இரட்சகராம் இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உங்களை ரட்சித்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். God bless you.